இந்த நொடியில ஊர்ல இருக்கிற பெண்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு கணக்கெடுப்பு எடுப்போம். இந்த நொடியில இங்க வந்திருக்கிற இந்த பெண் பிள்ளைகள், அவங்க கூட வந்திருக்க பெரியவங்க, இவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி எடுத்து ரெண்டையும் வைப்போம். அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு நிகழ்வு. கடுமையான மழை, ஒரு வருஷத்துக்கு தேவையான மழை ஒரே நாள்ல. அது மாதிரி மழையை பார்த்ததும் இல்லை. இது மாதிரியான வெள்ள நிவாரண பணிகள்ல இது வரைக்கும் நம்ம போன சர்வீஸ்ல இந்த மாதிரியான சர்வீஸ்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல. அதனால என்ன செய்யணும்னு தெரியல. அதுதான் உண்மை. என்ன செய்யறது தெரியல. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? வழிகாட்டினான். டே 1, டே 2, டே 3, தொடர்ந்து 15 நாளைக்கு எங்கெங்க யார் யாருக்கு என்னென்ன அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செஞ்சான்னா வழிகாட்டினான். ஏன்னா நமக்கு இதுக்கு முன் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இங்க சகோதரிகள்லாம் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்தப்பெல்லாம் நம்ம என்ன போனோமா, களத்துக்கு ஓடணுமா? இல்லையே. நானும் அப்படியெல்லாம் போனது கிடையாது. ஆனா இறைவன் என்ன செஞ்சான்? சில பேரை தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்து அவங்க கையில ஒரு மகத்தான பொறுப்பு கொடுத்து அதை சரியா செய்வாங்க அப்படின்னு தான் எழுதி வச்சது எவ்வளவு அழகா இங்க எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அப்படி சில பிள்ளைகளை இறைவன் தேர்வு செய்வான். அப்படி நடந்த நிகழ்வு தான் தூத்துக்குடி மாவட்டம் முழுமைக்கும் போய் வேலைகள் சேருவதற்கான பாக்கியத்தை இறைவன் தந்தான். உங்கள எத்தனை பேருக்கு இது தெரியும் தெரியல. இங்க நீங்க செஞ்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு, சகோதரிகள் பெண் பிள்ளைகள் செய்யற வேலையெல்லாம் பார்த்துட்டு, உலகத்தின் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பெண்கள், தாய்மார்கள், எங்க பிள்ளைகளையும் இப்படி நாங்க வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம், எங்க பிள்ளைகளுக்கும் இப்படி சமூகத்தை நாங்க கற்றுக் கொடுக்க ஆசைப்படுறோம், எங்க பிள்ளைகளும் இப்படி களப்பணி ஆற்றணும்னு நாங்க நியத்து வைக்கிறோம்னு அவ்வளவு செய்திகள். ஏற்கனவே ஒரு பெரிய பிம்பம் இருக்கு. இஸ்லாமிய பிள்ளைங்கன்னா ஒன்றும் தெரியாது, அடி முட்டாள்கள். அதில் பணக்கார வீட்டு பிள்ளைங்க வேற மாதிரி வாழ்வாங்க, ஏழை வீட்டு பிள்ளைங்க வேற மாதிரி இருப்பாங்க. மொத்தத்தில் அவங்களுக்கு அறிவுங்கிறதெல்லாம் பெருசா இருக்காது. இது இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய மனப்பான்மை. இதை நம்மளால இன்னும் உடைக்கவெல்லாம் முடியல. இஸ்லாமிய பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? அவங்கள வீட்டுக்குள்ளே இருக்க ஆட்கள். அவங்களுக்கு என்ன சமூகம் தெரியுமா? அடுத்தவங்க கண்ணீர் தெரியுமா? வலி வேதனை தெரியுமா? வேற ஏதாவது சமூக பிரச்சனையை பத்தி தெரியுமா? அவங்க இதுக்காக தான் போராட போறாங்களா? அவங்களால எதையாவது மாத்திர முடியுமா? தன்னையே மாத்திக்க முடியாம அவங்க சமூகத்தை போய் மாத்த போறாங்களா? அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. இது இன்றைக்கு வரைக்கும் பரப்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். ஆனா அது உண்மை கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏதோ ஒன்று பெருசா தெரியுது, பெருசா தெரியுது. அதுல பெரிய ஆளுமையோட அறிவுடையவங்களா இருக்கிறாங்க. அதுக்கான அத்தாட்சியா இந்த காலகட்டத்துல, இந்த வெள்ள நிவாரண காலகட்டத்துல நடந்த நிகழ்ச்சிகளை பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ். எத்தனை பிள்ளைகள் நீங்கெல்லாம் இல்லைன்னா இந்த வேலைகள் இவ்வளவு தூரம் வேகமா நடந்திருக்குமா, சிறப்பா நடந்திருக்குமா, முடிஞ்சிருக்குமா? அந்த வாழைப்பழத்தை அடுக்குனாங்களே, எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு. 2000 வாழைப்பழம் எப்படி 5 பிரிக்கிறது? வெட்ட வெயில். அடுத்து 2000 ஆப்பிள் பிரிங்க, எல்லாத்தையும் அடுக்கணும். 350 செட்டு, இந்த பக்கம் 350, இந்த பக்கம் அரிசி உடையது, அரிசி இல்லாதது, காய்கறி, பழங்கள் அப்படின்னு போட்டு பலவேறு பிரிவுகளா பிரிச்சு அங்கங்க குமிச்சு வைக்கிறோம். அத அங்க இருந்து உள்ள அந்த கிரவுண்டுக்குள்ள இருந்து வரிசையா நின்று நாங்க போற வண்டியில, பஸ்ஸுல, அந்த குட்டியானன்னு சொல்ற அந்த சின்ன ட்ரக்ல ஏத்துறது இருக்குல்ல, ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த பிள்ளைகள் அதை அவ்வளவு அழகா செஞ்சாங்க. எவ்வளோ எவ்வளோ கை வலிச்சிருக்கும். ஏன் நாங்களும் நின்று தூக்கணும், நடுவுல கை வலிக்குது, முட்டி வலிக்குது. ஆயிரக்கணக்கான பைகள் வந்து கொண்டு இருக்கு.
நூற்றுக்கணக்கான பைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கு. அப்போ அந்த பைகளை எல்லாம் எடுத்து இந்த பிள்ளைகள் ஏத்தலாட்டி யார் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கிறது இருக்குல்ல. சுபஹானல்லாஹ். விளையாட்டுத்தனமா செஞ்சீங்களா, இல்லை இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு செஞ்சீங்களா, அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஹைலைட்டா நடந்தது பரிமாற்றத்துல நடந்ததுதான். தண்ணி உள்ள பாம்பு, நட்டுவாக்களி, பூரான், ஓனா, உடைக்கான், என்னென்ன இருந்திருக்கும் தெரியுமா? உள்ள இறங்கின ஆட்கள் இப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா பயமா இருக்கும். உள்ள எல்லாம் இருந்திருக்கும். நான் ஒரு பூரானை பார்த்தேன், எவ்வளவு பெருசு, இவ்வளவு பெருசு. நான் சொல்லவே இல்லை யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. எனக்கு உள்ள பயம், இதை தாண்டிதான் இப்ப போறோம், உள்ள வந்துருமோ. அல்லாஹ் உனக்காக போறோம், பாத்துக்க, நீயே பாத்துக்க. இந்த என் சிந்தனையை விட்டு இதை எடுத்துரு, இந்த பூரானை எடுத்துரு. அதுக்குள்ளதான் இந்த பிள்ளைகள்லாம் வர்றாங்க. நான் போட்ட பதிவே ராணுவ படை போல இந்த பிள்ளைகள், மாஷா அல்லாஹ். அவங்க இல்லைன்னா அந்த தண்ணிக்குள்ளேயே தேங்கி கிடந்த குடும்பங்களுக்கு, அந்த வீடுகளுக்கு அந்த சாமானை கொண்டு போய் சேர்த்திருக்க வாய்ப்பே இல்லை. துணிச்சலா இறங்கி இதை உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக எடுத்துக்கொள்ளுங்க. நான் இங்க உட்கார்ந்து இருக்கிற, படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், 30 நெருங்கி கொண்டிருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்க்கு சொல்றேன், 30 வயசை நெருங்குற ஹோம் மேக்கர்ஸ்க்கு சொல்றேன், இதை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய படிப்பினையா எடுத்துக்கங்க. நான் எங்க போனாலும், எங்க இருந்தாலும், என்ன செஞ்சாலும், நான் மரணிக்கிற வரைக்கும் ஒரு உயிர் கஷ்டப்படுதா, ஏதாவது ஒண்ணு தினமும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நியத்து வைக்கிறேன். என்னால முடிஞ்சது, சிறுசோ பெருசோ ஏதோ ஒன்று, நிச்சயமா நான் சமூக களத்துல பணி செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நியத்து வைங்க. இதுல இருந்து யாராவது ஒருத்தி பூஸ்ட் ஆகி வந்தா கூட ஒரு நாட்டினுடைய மாற்றம் அதுக்குள்ள இருக்கு. ஒரு நாட்டோட மாற்றம் இருக்கு. உங்க ஊரோட மாற்றம் மட்டும் இல்ல, ஒரு நாட்டினுடைய மாற்றம் இருக்கிறது. ஒரு 10 பேர் லீட் எடுத்தாங்க, ஒரு 10 சீனியர்ஸ். அந்த 10 சீனியர்ஸும் லீட் எடுத்து உங்களை எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி செஞ்சு இந்த பணிகளை கொண்டு போய் சேர்த்தாங்க. 10 நாளா பணிகள் ஓடுது. பழைய துணி வேணும்னு ஒரு பதிவு போட்டுட்டோம், மாத்து துணி இல்ல, எல்லாமே 7 நாளா பீரோக்குள்ள இருந்த துணி பூரா ஈரமாயி கிடக்கு. அதை எடுத்து அவ்வளவு ஸ்மெல்லு, சேறு படிஞ்ச ஸ்மெல்லு, இனி அந்த துணியை பயன்படுத்தவே முடியாது. அப்படியான நிலைமை. மாத்துறதுக்கு காஞ்ச துணி இல்ல. வடக்காத்தூர்ல இருந்து பதிவு போடுறேன், காய்பட்டினம் சகோதரிகள், நம்ம தான் பக்கத்து ஊர்ல இருக்கிறோம், இம்மிடியட்டா ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் அப்படின்ட்டு வாய்ஸ் நோட். அது ஊரெல்லாம் பரவிருச்சு. ஊரெல்லாம் பரவி எங்க வைக்கிறது, எங்க அடுக்கிறது. அருசுல் ஜன்னா மதரசா அவங்க சரி எங்க நாங்க இடம் தரோம்னு சொல்ல நினைச்சு கூட பார்க்கல. 1000 துணி வர வேண்டிய இடத்துல 30,000 துணி வந்து நிக்குது. அவங்களும் வீடுகள்ல இருந்து கொண்டு வந்து குமிச்சுட்டாங்க. ஒரு 60% நல்ல துணிகள், 40% குப்பையில போட வேண்டிய துணிகள் வந்து குமிஞ்சிருச்சு. 60% சிறந்த துணிகள். அதை வந்து தேர்ந்தெடுத்து வடிகட்டுறதுக்கு இந்த பிள்ளைங்க பட்ட பாடு. ஆத்தூருக்கு போய் பார்வையிட்டு வந்த முதல் நாள் அன்னைக்கு, அப்போ வந்து ஆமா 150 கிட்ட எடுத்துட்டு போய் கிட்ட கொடுத்தோம். முதல் நாள் போய் பார்வையிட போயிருக்கோம். முதல் நாள் போய் பார்வையிட்டு நம்ம தக்காளி பிரிச்சு கொடுத்தோம். முதல் நாளே நாங்க சில கிட்ட கொடுத்துட்டு காய்கறி பழங்கள் கொடுத்துருப்போம். கொடுத்துட்டு என்ன சிச்சுவேஷன்ல நேர்ல பார்வையிட்டு அங்க இருந்தே ஒரு ஆடியோவை போட, அந்த ஆடியோ வைரல் ஆகி மதரசா நடந்துச்சு. மர கண்ணில் கட்டணி போச்சு. இன்னைக்கு மாட்டிட்டோம். நம்மளால முடியுமா? அடுக்க முடியுமா? பிரிக்க முடியுமா? மலை மாதிரி குமிச்சு கிடக்கு. பழைய துணின்னு சொன்ன உடனே சில பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, குப்பைக்காரங்க, அவங்கள மரியாதையா சொல்லணும், கிளீனர்ஸ், அவங்களா இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாது. அந்த மாதிரி நம்ம ஏதோ ஸ்வீப்பர்ஸ்னும் அவங்க ஏதோ வீட்டை கிளீன் பண்ற ஒரு மென்டாலிட்டிக்கும் போய் மூட்டையை கட்டி போட்டாங்க. நம்ம கிளீன் பண்ண சகோதரிகள்லாம் அந்த துணியெல்லாம் தனியா எடுத்து வைக்கவும் செஞ்சாங்க. அதை எப்படி கையில எடுத்து போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய பரிதவிப்புங்க. அது ஒரு பெரிய பரிதவிப்பு. இருக்கிறதுல சிறந்ததை கொடுங்கன்னு கேட்டோமே, இந்த அடுக்கிற பிள்ளைகளோட நிலைமையை நினைச்சு பார்த்தாங்களா? அவங்கெல்லாம் பழைய இத்து போன அதெல்லாம் இந்த பிள்ளைங்கெல்லாம் எடுத்து பொறுமையா குப்பை போடுறதுக்குன்னே ஒரு இடத்த போட்டு வச்சு, கடைசியில ஆகாத துணி 1/2 ட்ரக் வந்துச்சு.
அரை ட்ரக் ஆகாத துணியை கொண்டு போய் வேலையா குப்பையில போட்டுட்டு தான் பிறகு பார்சல் பண்ணி வச்சிருந்த துணி பைகளை எடுத்துக்கொண்டு ட்ரக்குகள் 2 ட்ரக்ல எடுத்துட்டு போனாங்க. முதல் நாள் குறைஞ்சது அந்த மதரசாவுக்கு துணிகள் வந்து சிறந்த துணிகள் ஃபில்டர் பண்ணி கிட்டத்தட்ட என்னோட நாலேஜ் கெட்டின வரைக்கும் 1000-1100 குடும்பங்களுக்காவது நம்ம துணிமணிகளை கொடுத்துருப்போம். சுபஹானல்லாஹ், நல்ல துணிமணிகள் கொடுத்துருக்கோம். இங்கிருந்து நம்ம சகோதரிகள் 1000 குடும்பங்களுக்கு அந்த அவசர காலத்துல துணிமணிகள் கொடுத்தாங்க. இன்னைக்கு கூட காலையில உதவி பெற வந்தவங்களா சொல்லிட்டு போறாங்க, நீங்க வந்து துணிமணிகள் கொடுத்தீங்களே, அவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு போறாங்க. அந்த உதவியெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியா இருந்துச்சு. அந்த எல்லா கிரெடிட்ஸும் காயல்பட்டின சகோதரிகளுக்கு தான். மதரசாக்குள்ள இடம் இல்லை, துணியை வாங்கலை, முடுக்கில் வச்சுட்டு போயிட்டாங்க. எடுத்தா எடுங்க, என்ன மாதிரி பண்ணுங்க, அல்லாவுக்காக கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி பாத்திரங்கள், எவ்வளோ பேர் புது பாத்திரம் வாங்கி கொடுத்துருந்தாங்க தெரியுமா? புதுசாகவே வாங்கி கொடுத்துருந்தாங்க. வீட்டில் புதுசாக வச்சுருந்த பாத்திரத்தெல்லாம் பேக் பண்ணி தந்துருந்தாங்க. அப்படியும் இருந்தது. இது துரு பிடிச்சிருச்சு. இந்த குக்கர்லாம் எடுத்து வச்சுருப்போம் தெரியுமா, நமக்கு வெளியே போட மனசே வராது. குக்கர் உடஞ்சிரும், கைப்பிடி உடஞ்சிரும், குக்கர் வந்து விசில் போட முடியாது, இத்து போயிடும். ஆனால் அந்த குக்கரை வச்சுருப்போம், ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சுக்காக வச்சுருப்போம். அந்த குக்கர் நிறைய வந்துருச்சு. இப்படியும் நடந்தது, அப்படியும் நடந்தது. இதில் எது அழகான செயலோ அந்த செயலை நம்ம மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்போம். இதில் எனக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துச்சு. நமக்கு இந்த அறச்சீற்றம் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். 10 நாள் ஆறப்படுவோம், பிறகு பேசுவோம். அப்படி பழைய துணின்னு சொன்னனால தானே இப்படியெல்லாம் போட்டீங்க, நாங்கள் என்ன குப்பல்றவங்களா? உங்ககிட்ட கையேந்தி கேட்டோம், அல்லாவுக்காக சிறந்ததை கொடுங்கன்னு கேட்டோம். இப்படி போட்டுட்டீங்களே நீங்கள். ஒருத்தர் 2 பேராக இருந்தால் பரவாயில்ல, 60க்கு 40மா நிற்கிது. அந்த துணி நல்ல துணினா 40 துணி இப்படி நிற்கிது, கிழிஞ்சு போய் இத்து போய். அதோட ஸ்மெல் இருக்குல்ல, அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாமல் ஃபில்டர் பண்ணுறது இன்னொரு கொடுமையாக இருந்துச்சு. ஏற்கனவே மலைச்சு போய் வேலை செய்கிறோம், இவ்வளோ துணியா அப்படின்னு. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் என்ன செஞ்சேன், பழைய துணிங்கிறதுனால தானே நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக கொடுத்துட்டீங்க, எல்லாம் அவங்க பழைய தங்கத்தை கொடுங்க. இதே மாதிரி மதரசா நிறையதான்னு பார்ப்போம். நான் மதரசாவில் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போன்ட்டு நான் பேசி இருக்கிற சிறந்ததை கொடுங்க, இப்படி செய்யாதீங்கன்னு பதிவு போடுறேன். நமக்கு தான் ஆட்கள் இருக்காங்களே, நமக்கு எதிரான ஆட்கள், நம்மளை ரொம்ப பிடிக்கும் போல. நான் போடுற பதிவை நீங்கெல்லாம் முழுசா பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் அவங்கெல்லாம் முழுசா பார்க்குறாங்க. எப்படா பிடிக்கலாம், அவளை எப்படா வலை வச்சு பிடிக்கலாம் அப்படின்ட்டு. பழைய தங்கத்தை கொடுங்கன்னு கேட்குறான். இது மார்க்கத்தில் அனுமதி உண்டா? இது ஆகுமா? இது கூடுமா? எப்படி நீ தங்கத்தை கேட்கலாம்? அல்லாவோட பேரை சொல்லி மக்களை பயமுறுத்துறியோ? அல்லாவோட பேரை சொல்லி மக்களை பயமுறுத்தி இன்னொன்னும் நிறையா வாங்கி இப்படியான ஒரு வேலையை வந்து மார்க்கத்தில் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கான், வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும்ட்டு. அல்லாவோட பேரை சொல்லி பயமுறுத்தி மக்களிடத்துல இன்னும் இன்னும் கொடுங்க, இன்னும் நிறையா கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்றது வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு எழுதுகிறார்கள். இவங்களாம் யாருன்னா எழுத்தாளர்கள். என்ன செய்யறது, நமக்கு யார் நம்மளை எதிர்க்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு நமக்கு தெரியல, இன்னாருன்னு தெரிஞ்சா என்னன்னு கூப்பிட்டு கேட்கலாம். இவங்களெல்லாம் யாருன்னே தெரியல, எதுக்கு நம்மளை எதிர்க்கிறாங்க அவங்க. நான் உடனே என்ன செஞ்சேன், சரி பழைய தங்கத்தை கேட்டதான உங்களுக்கு இப்போ பிரச்சனை, புது தங்கத்தையே கொடுங்க. பழசே நீ எதுவும் வாங்குறதா இல்லை, இனி என்ன நடந்தாலும் சரி, என்ன பிரச்சனைனாலும் சரி, பழைய துணியும் வாங்குறதுல, பழைய பாத்திரம் வாங்குறதுல, பழைய நகையும் வாங்குறது, புதுசாவே கொடுங்க. 100 பவுன் வச்சிருக்கீங்களா, 10 பவுன் கொடுங்க. 10 பவுன் வச்சிருக்கீங்களா, 1 பவுன் கொடுங்க. ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுப்போம். ஒவ்வொரு இடத்துலையும் இடிஞ்சு போன வீடு, இடிய போற வீடு எல்லாத்தையும் கண்ணால பார்த்துட்டு வந்தோம். அப்ப சீட்டு வீடாவது போட்டு கொடுப்போம். அந்த மண்ணு வீடை சீட்டு வீடாவது மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தங்கத்தையே கொடுங்க. ஏன்னா பழைய தங்கத்தை கொடுங்கன்னு கேட்டதால உங்களுக்கு கேவலமா போச்சு, நீங்க புதுசாவே கொடுங்க அப்படின்னா அதுக்கு நான் ஒரு மறுப்பு செய்தி போட. பழைய தங்கத்தையும் புதிய தங்கத்தையும் கேட்டு மார்க்க விரோதியாக செயல்படுகிறார் இந்த சபரிமாலா ஃபாத்திமான்ட்டு பேச ஆரம்பிச்சு. வெள்ள நேரத்தில் நம்ம அங்கே இருக்க, இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி ஓட, நம்ம பிள்ளையெல்லாம் சேர்ந்து களப்பணியாற்ற, நினைச்சு பார்க்காத ஆச்சரியங்கள்லாம் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு எத்தனை நியூஸ் சேனல்ல போட்டிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கி அடுத்த மீட்டிங்ல அதை கரெக்டா ஒரு வீடியோ டாக்குமெண்ட் பண்ணி உங்களுக்கு இங்க போட்டு காட்டணும், உங்க எல்லாருக்கும் பதிவாக்கி அனுப்பணும். நீங்க செஞ்ச வேலைகளை பார்த்து பாராட்டி, காயல்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்கு,
அந்த நியூஸ்ல வந்து செய்தியை சொல்றேன். ஊர்ல அவர்களே தன்னிறைவடைந்து அவங்களோட ஊரை அவங்களே பாத்துக்கிறாங்க. எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லாம அவங்களோட ஊரை அவங்களே பாத்துக்கிறாங்க. நம்ம வீடியோவை தான் எடுத்து போட்டுருக்கிறான் சேனல்ல. உங்களதான் உங்களோட பணிகளை பாராட்டி. மாஷா அல்லாஹ். எப்படி நடந்துச்சு காயல்பட்டினத்துல, என்ன எப்படி இருக்குன்னு தெரியாம ஊர்வலகம் இருக்கும்போது நியூஸ்ல இந்த செய்தி வரும்போது உங்களுடைய பணிகளைத்தான் உலகம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுது. ஓ, இதெல்லாம் நடக்குதா, இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்களா, மாஷா அல்லாஹ் இருந்தா இப்படி இல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக அந்த விஷயம் நடக்குது. இந்த தங்கம் பிரச்சனை போய்கிட்டே தான் இருக்கு. இந்த தங்கம் பிரச்சனை போனதுல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பதிவை பார்த்துட்டு நான் கோயம்புத்தூருக்கு ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கும் போது ஒரு சகோதரி என்னை தேடி வராங்க. அவங்க பேர் ஆசியா. என்னம்மான்னு கேட்குறேன். என்னோட பேர் இதுக்கு முன்னாடி பேர் சசிகலா, இப்போ என்னோட பேர் ஆசியா. என்னோட அம்மாவோட 2 தோடையும் என்னோட பாட்டியோட 2 தோடையும் நான் ஞாபகமாக வச்சிருந்தேன். அதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சு யாராவது ஒரு ஏழைக்கு பயன்படுற இந்த வெள்ள நிவாரண பணிக்கு கொடுக்கணும்னு வந்திருக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு எப்படி ஹிதாயத் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். பிறகு அவங்க 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, அவங்க பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தாவா களத்தில் சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க கிட்ட வேற நகையே கிடையாதாம். அவங்க நகையே பயன்படுத்துறது இல்லையா, நகையும் வாங்குறது இல்லையா. அந்த 4 தோடு தான். அந்த 4 தோடையும் என்கிட்ட வந்து கொடுத்துட்டு நீங்கள் தங்கம் கொடுங்கன்னு கேட்டீங்கல்ல, இவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் தூக்கி எறிங்க. அதெல்லாம் விஷயமே கிடையாது. ரசூல்லாக்கு விஷம் வச்ச பூமி தான் இந்த பூமி, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி தங்க நகையை கொடுத்துட்டு, என்கிட்ட வேற எந்த தங்க நகை இருந்தால் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன், ஆனால் என்கிட்ட எதுவும் இல்லை, நான் ரேஷன் கடைக்கு போகணும், இலவச பொங்கல் பொருட்கள் வாங்க போகணும்ட்டு நிற்கிறாங்க. 80,000 ரூபா சாமான கையில கொடுத்துட்டு இலவச பொருள் வாங்க போகணும்ட்டு நிற்கிறாங்க. இந்த ஈமானை நீங்க என்னன்னு நினைப்பீங்க? என்ன முதல் முறை அப்பதான் அவங்க பார்க்குறாங்க. இவ்வளவு எழுதுறாங்களே, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நிறைய கொடுங்கன்னு நீங்க மார்க்கத்தின் பெயரை சொல்லி மக்களை பயமுறுத்தக்கூடாது. இன்னும் கொடுங்க, நிறைய கொடுங்க, சிறந்ததை கொடுங்கன்னு பயமுறுத்தக்கூடாது. நான் மரணிக்கிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பேன், நிறைய கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் ஏழைகளாக இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில நீங்க மீட்டிங்க்கு வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க பதிஞ்சு பேசின விஷயங்கள் எல்லாம் நம்ம பதிவு பண்ணுவோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அவ்வளவு 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 நம்ம செஞ்ச சின்ன விஷயங்கள் அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுத்திருக்குன்னு பாருங்க. நிறைய ஏழைகள் இருக்காங்க, நிறைய கொடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கான், நிறைய கொடுங்க. நிறைய கொடுத்தா குறையுமா நிறையுமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நிறையுமா குறையுமா? சத்தமா சொல்லுங்க. நிறையும். என் கையில ஏந்துறதுக்கு இந்த 10 விரல் தாமா இருந்துச்சு. இந்த வெள்ளம் வந்த பிறகு ஏந்துறதுக்கு இந்த 10 விரல் தான் இருந்துச்சு. அல்லாஹ் ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன கொடுப்பேன், என்ன வேலை செய்வேன், எதை கொடுப்பேன்? வண்டி வரவே வராது இதுக்கு மேல, ஒரு வாரத்துக்கு அப்படின்ற நிலைமையில வெள்ளம் வந்த 2வது நாள், இன்னும் சொல்ல போனா டே 1 வந்துருச்சு. வண்டி 1000 பிரெட்டோட வந்துருச்சு. ஒரு லாரி நிறைய சாமானை ஏத்திட்டு வந்துருச்சு. அடுத்து 2வது வண்டி ஒரே நாள் வந்து இறங்குது காயல்பட்டினத்துல. சுபஹானல்லாஹ். எப்படி அதோட வேல்யூ, அதோட பண மதிப்பு 4 லட்சம். 2 லோடு வண்டியோட விலை மதிப்பு 4 லட்சத்துல இருந்து 5 லட்சம். ஏந்துறதுக்கு 10 விரல் தான் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு நம்ம செக் கொடுத்துருக்கோம், கிரைண்டர் கொடுத்துருக்கோம், தையல் மிஷின் கொடுத்துருக்கோம், இட்லி பானை வரைக்கும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த வெள்ள நிவாரண இந்த காலங்கள்ல நம்ம வழியாக இறைவன் தந்து மக்களுக்கு தந்தது குறைஞ்ச மதிப்புல சொல்றேன், குறைஞ்ச மதிப்புல, தோராய மதிப்புல 30 லட்சம் ரூபாய் இருக்கும். ரொம்ப குறைவா இருக்கும். நான் சொல்றது 30 லட்சத்துல இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். 1/2 கோடி. நம்ப முடியுதான்? ஏந்திரக்கு 10 விரல் தாங்க இருந்துச்சு. 1/2 கோடியை கையில கொடுத்து எல்லாம் வந்தது, சாமானா வந்துச்சு, பொருளா வந்துச்சு. இன்னைக்கு வந்து இறங்கி இருக்கிற 250 பாத்திரங்கள், அந்த கிட்டோட விலை மட்டும் நம்ம வெளியே போய் வாங்கணும்னா 10 லட்சம். ஆன்ஜியோ ஆபரேஷன் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து இறக்கி கொடுத்துட்டு போறாரு வழுதூர்ல இருந்து. 4 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள லோடு திருவண்ணாமலை சேத்துப்பட்டுல இருந்து வருது.
பெரியப்பா வஃபாத்து, முகத்தை பார்க்க முடியாது. கிளம்பி வரும்போது சீரியஸ், இங்க வந்துட்டாங்க வஃபாத்து, திருப்ப இங்க இருந்து போறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும். பெரியப்பாவை கடைசியா அவரால் பார்க்க முடியாது. அப்படி அல்லாஹ் வந்து அத்தாட்சிகளை இறக்குனா. ஒருத்தருக்கு இதே அறுவை சிகிச்சை, ஒருத்தருக்கு வீட்டுல வஃபாத்து, என்ன நடந்தாலும் சரி. கடனுடன் பட்டு கொண்டிருக்கிற திண்டுக்கல் ஜாஸ்மின் வேடசந்தூர்ல இருந்து லோடு ஏற்றி கொண்டு, அதனுடைய மதிப்பு 3 லட்சம் இருக்கும், 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் இருக்கும். யாருமே இல்லை ஹெல்ப் பண்றதுக்கு. உங்களை மாதிரி வீட்டுக்காரரோட மட்டுமே சேர்ந்து வண்டியில ஏத்துறதுக்கு மட்டும் 2 மணி நேரம் ஆச்சான், 2.5 மணி நேரம் ஆச்சான். சாமான முதுகுல தண்டுவடத்துல பிரச்சனை, ஆபரேஷன். அந்த சகோதரி அவ்வளவு வழியோட இங்க கொண்டு வராங்க சாமான. பிறகு எங்கெங்க இருந்தோ யார் யாரோ எங்களால முடிஞ்சது 50 ரூபா அனுப்புனவங்களா இருக்காங்க, 10 ரூபா கொடுத்தவங்களா இருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்? என்கிட்ட எதுவும் இல்லையே. நான் இஸ்லாத்துக்கு வந்த போது என்னோட கடைசி இருப்பு தங்க நகைகளை ஏழை பிள்ளைகளின் படிப்புக்கு தந்தேன். மாசம் லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு அரசு ஆசிரியர் பணி வேண்டாம்னு தூக்கி எறிகிறேன். அன்பு மகள் அனிதா மரணிக்கும் போது அவ்வளவுதான் நான் செய்யறேன். எனக்கு குறைஞ்சிச்சா நிறைஞ்சிச்சா? இந்த வேலை வேணான்னு நான் தூக்கி எறிகிறேன். ஒரே ஒரு நிகழ்வு, வெள்ள நிவாரண நிகழ்வுல இவ்வளவு சாமான கொடுத்து, இவ்வளவு பொருள் மதிப்புள்ளதை கொடுத்து, இதுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை தருவான்ல, அதை நீங்க என்னன்னு கணக்கிடுவீங்க? எவ்வளவு காசு போடுவீங்க அதுக்கு? அந்த நன்மைக்கு ஏதாவது விலை மதிப்பு இருக்குதா? அதாவது எழுத முடியுமா? இத்தனை கோடின்னு ஏதாவது எழுத முடியுமா? அதுக்கு எந்த மதிப்புமே கிடையாது. மறுமையில ரசூல்லாவை பார்க்கும்போது அல்லாஹ் ஏதாவது ஒரு கூலியை எழுதி தந்தாதான் உண்டு. கொடுக்க கொடுக்க நமக்கு நிறையுமே தவிர ஒருபோதும் குறையாது. அப்ப நிறைய கொடுக்க கொடுக்க நிறைய கூட்டிட்டே இருக்கும் நமக்கு. இதுதான் நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது, சஹாபாக்களுடைய வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது, ரசூலாவுடைய வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது. ரசூலுடைய கஜானா 0 ஆச்சா இல்லையா? அன்னை கதீஜா அவங்களுடைய கஜானாவை 0 ஆக்குனாங்களா இல்லையா? ஏழைகளுக்கு கொடுத்து. அதனாலதான் அவங்களுக்கு அல்லாட்ட இருந்து சலாம் வந்துச்சு. எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன். இங்க இருக்கிற இந்த இம்மையை இப்படி திரும்பி பார்த்துட்டு இங்க இருக்க விஷயங்கள் மீத பற்று கொண்டு நம்ம போனோம்னா அல்லாஹ்ட்ட இருந்து நமக்கு சலாம் வருமா? அவ்வளோ பெரிய மோட்டிவேஷன். அப்படி முகநூல்ல எழுதக்கூடியவங்கெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டு, மேக்கப்களை போட்டுக்கொண்டு, முஸ்லீம் என்ற போர்வையில இருந்து கொண்டு எழுதக்கூடியவங்களுக்கு அதை சொல்றேன், இதெல்லாம் மாத்திக்கிறங்க முதல்ல, பிறகு மற்றதெல்லாம் பேசுவோம் அப்படின்ட்டு. இப்போ அவங்க ஒரு வரி எழுதுறாங்க, லிப்ஸ்டிக்கும் முகச்சாயமும் ஈமானை உடைத்து விடுமா? இதுக்காக அல்லாஹ் எனக்கு ஏதாவது கூலி தர்றான்னா நான் போய் மறுமையில வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆலிமாக்கள் இருக்கீங்க, மார்க்கம் படிச்சவங்க இருக்கீங்க, பேணுதலா இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பெரியவங்க இருக்கீங்க, படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கீங்க, ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கீங்க, காலேஜ் பிள்ளைங்க இருக்கீங்க, எல்லாரையும் சேர்த்து வச்சு கேட்குறேன், லிப்ஸ்டிக்கும் நம்ம போடுற மேக்கப்பும் நம்முடைய ஈமானை உடைக்குமா உடைக்காது? வீட்டுக்குள்ள போடுறத பத்தி பேசல, வெளியே போட்டுட்டு போறோம், அது நம்முடைய ஈமானை உடைக்குமா உடைக்காதா? இந்த இடத்துல இருந்து ஒரு தெளிவு பெறுவோமே. சொல்லுங்க பிள்ளைகள், சொல்லுங்க நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? என்னம்மா உடையும்? அல்லாஹ் மீதான நெருக்கம் குறையுமா குறையாதா? குறையுமா? ஒரு ஹேண்ட்மேக் இருந்தா ஏன் குறையும் கேட்கலாம் பிள்ளைகள்கிட்ட. பெரியவங்க, இவ்வளவு பெரியவங்க இருக்கீங்க, நான் இந்த ஊர்ல எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நான் செஞ்சிருக்கேன், எவ்வளவோ கூட்டங்கள் கூட்டியிருக்கோம், பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். இது வரைக்கும் மேக்கப் பண்ணிட்டு வந்த ஒரு சகோதரியை நான் இந்த ஊர்ல நான் பார்க்கல. இருக்கலாம், நமக்கு தெரியாது, அவங்க நம்ம கூட்டத்துக்கு வரப்போறது கிடையாது. நான் பார்க்கல. வெளியிலயும் எங்கேயும் பெருசா நான் எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமும் இல்லை. நான் பார்க்கல. ஏன் கண்ணுல படல? ஏன்? காலேஜ் பிள்ளைங்கள்ட்ட தான் கேட்கணும். லிப்ஸ்டிக்கும் மேக்கப்பும் ஈமானை உடைக்குமா உடைக்காதா? கண்டிப்பா ஈமானை பிரேக் பண்ணும், நோ டவுட்.
நல்லா இருக்கிறவங்களையும் வழி கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். சொல்லுமா. சும்மா போறவங்களையும் என்ன பாருன்னு சொல்ற மாதிரி. இப்ப திரும்பி பார்த்தா அவ்வளவுதான், 4 தடவை பார்த்தா முடிஞ்சது என்ன. தேவையில்லாத செயல். சரி, மார்க்கம் என்ன சொல்லுது சொல்லுங்க. ஆலிமாக்கள் சொல்லுங்க, மார்க்கம் படித்தவர்கள் சொல்லுங்க, மார்க்கம் என்ன சொல்லுது? ஒரு பெண்ணுடைய உறுப்பை ஒரு அந்நிய ஆண் பார்த்தான் அப்படின்னா அந்த ஆணை ஈர்த்து அந்த உறுப்பு நரகத்துக்கு தான் போகும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நிச்சயமா நம்மை சார்ந்தவரை இல்லைன்னு சொல்ற வரைக்கும் நாம இஸ்லாம் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நாம இஸ்லாமை வாழ்கிற அர்த்தமே கிடையாது. அது கண் செய்யற விபச்சாரத்தை நாம தூண்டுறோம். வெளியே போறது, வாசனை வெளியே அடிச்சு போறது, இது மாதிரி எதுவுமே இஸ்லாம் அனுமதிக்கணும். இஸ்லாம் அனுமதித்தா செய்யணும். நம்ம இஸ்லாத்துக்குள்ளே இல்லை, இதோட வாழ்ந்த அர்த்தமே இல்லை. செய்து மகாவீரர்கள் இஸ்லாம மாற்றணும். அது எதிராக தளமான காட்டணும். இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டுல இருந்து கலந்து செய்யணும். அது வெளியே போட்டு எல்லாரும் கவரணும். வீட்டுல பழைய நைட்டி போடுவாங்க, வெளியே போகும்போது எல்லாம் நல்லா சீக்கிரம் போவாங்க. அந்த மாதிரி அது செய்து முற்றிலும் தவறானது. பெரியவன். சரி, ரைட், ஓகே. இப்போ எதுக்காக ஒரு சாம்பிளுக்கு நான் கேட்டேன் அப்படின்னா, வயசுல பெரியவங்களும் சொல்றாங்க, வயசுல சின்ன பிள்ளைங்களும் சொல்றாங்க, ரெண்டுக்குள்ள நடுத்தரமா இருக்கிறவங்களும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்காக தான். நீங்க அழகா சிறப்பா மேக்கப் பண்ணுங்க. வீட்டில் இருக்கும்போது யாருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கலாமோ, நமக்கு அனுமதி இருக்கோ அவங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு வீட்டில் நல்லா சிறப்பா இருங்க. நல்லா பூ வச்சு சந்தோஷமா நல்ல உடைகள் போட்டு சிறப்பா இருங்க. இதை ஒரு அந்நிய ஆணுக்கு காட்டுவது என்பது ஹராம். அதை இஸ்லாம் அனுமதிக்கல. அப்படி நீ நடந்துப்பனா நாளைக்கு மறுமையில நரகம் தான் கிடைக்கும். இது ரொம்ப அழகா இஸ்லாம் எடுத்து சொல்லியிருக்கு. இஸ்லாத்துல பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வரக்கூடிய என்னை போன்றவர்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன், இதெல்லாம் மிகப்பெரிய டூல் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. அப்ப இந்த வெள்ள நிவாரணத்துல பழைய துணி கேட்க போக, இந்த பழைய தங்கம் வரப்போக, அதை தொடர்ந்து விமர்சனம் செஞ்சவங்க லிப்ஸ்டிக் போட போக, அதை நான் எதுக்க போக, இன்னைக்கு அதை ஒரு தலைப்பாக்கி ஒரு பேச்சு போட்டியை வச்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு கட்டுரை போட்டியை வச்சுக்கிட்டு இருக்கோம். உலக நாடுகள் பூரா பிள்ளைகள் பேசுவாங்க, எழுதுவாங்க, அதை தொகுப்பாக்கி வெளியிடணுங்கிற நியத்தோட ஓடுறோம். எப்படியெல்லாம் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்ய முடியுமோ அதை எழுதுகின்ற அந்த சகோதரிகளை போன்றவர்களுக்கும் சேர்த்து தான் நமக்கு எழுதுறோம். அவங்களுடைய நரக நெருப்பில் இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும் சேர்த்து தான் எழுதுறோம்ங்கிறது தான் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அவங்களுக்காக கவலைப்படுறோம். இப்படி மார்க்கத்தை விட்டு விலகி போயிட்டாங்களே, என்ன செய்யறது? ஒன்று மட்டும் சொல்றேன், நீங்க நல்லா படிங்க, எழுதுங்க, பேசுங்க, வெளியூருக்கு வேலைக்கு போங்க, பச்சை கலர் மயில சைன் பண்ற இடத்துக்கு போங்க, பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு போங்க, பெரிய பெரிய வேலைகளுக்கு போங்க, என்ன வேணா சம்பாதிங்க, எப்படி வேணா சிறந்த இடத்துக்கு போங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அந்த வளையத்துக்குள்ள நின்றுதான் செய்யணும். அந்த வளையத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் அப்படின்னா யாருக்கு நஷ்டம்னா நமக்கு தான் நஷ்டம். இந்த ரூல்ஸ் எது வரைக்கும் அப்படின்னா 2025 வரைக்கும், 2050 வரைக்கும், கியாமத் வரைக்கும் இதான் ரூல்ஸ்.
அவங்க எவ்வளவு பெரிய ஆளாவேனா ஆகலாம், எவ்வளவு பெரிய அறிவாளி ஆகலாம், எவ்வளவு பெரிய உலக புகழ் பெறலாம். ரூல்ஸ் ரசூல்லா சொன்ன அந்த வளையத்துக்குள்ள நிக்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கு ரசூல்லாவோட பரிந்துரை கிடைக்காது, அல்லாவை பார்க்கவே முடியாது, அல்லாஹ் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்றான். நரகம் தான் கடைசியில கிடைக்கும்னு சொல்லப்படுது. அவன் கருணையாளன் தான். ஆனா நியாய தீர்ப்புன்னு வரும்போது அவ்வளவு ஸ்ட்ரிக்ட். நம்ம படிக்க 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 அல்லாவோட குணங்களை பத்தி படிக்க படிக்க கருணையாளன் தான். ஆனா அவ்வளவு பேரை கூப்பிட்டு மலக்குகளை கூப்பிட்டு தூக்கி போடுங்க நரகத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையான, அதான் நியாய தீர்ப்பு. நியாயம்னா நியாயம்தான். என்னுடைய இந்த வெள்ள நிவாரண பணிகளோடு சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்கு. நம்மள காஃபிருங்கிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டு இவங்க எப்படி பேசலாம்? எவ்வளோ பேர் மார்க்க பணி செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு என்னென்னமோ கேட்டுக்கொண்டு நம்மளை வம்பிழுக்கிறாங்க, கூப்பிட்டு நம்ம பேர் போட்டு வம்பிழுக்கிறாங்க. ஒருபோதும் நம்ம அதில் துவண்டு விழ போவது கிடையாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம். நீங்களாம் நினைக்கிறீங்களா அல்லாஹ்வோட உதவி இல்லாம இது தானா நடந்திருக்கும்னு யாராவது ஒருத்தர் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. நாம் சாதாரணமானவர்கள். இந்த உதவியை பெறுவதற்கு நமக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. இந்த வேலையை செய்வதற்கு நமக்கு எந்த ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அல்லாஹ் நாடி இப்படி ஒரு பிளானை போட்டு கொடுத்து உங்களை கொண்டு இந்த பணிகளை செய்ய வச்சு கொண்டு போய் இன்னைக்கு இவ்வளவு மக்களும் எவ்வளவோ கண்ணீரோடு துவா செஞ்சிருக்காங்க, ஆறுதல் அடைஞ்சிருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு போங்க. இங்கிருந்து போகும்போது படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த வாலண்டியர் சர்வீஸ் செஞ்ச பிள்ளைகளுக்கு சொல்றேன், இங்கிருந்து போகும்போது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு போங்க. கியாமத் நாள் வரைக்கும் ரசூல்லா கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இங்க சட்டம் என்றால் நிச்சயமாக அதை விட்டு நாங்க விலக மாட்டோம். இந்த உலகம் என்ன அலங்காரத்தை காமிச்சாலும் சரி அதை பார்த்து நாங்க ஏமாற மாட்டோம். நாங்கள் காயல்பட்டினத்து பிள்ளைகள் உலகத்துக்கே முன்மாதிரியாக நிச்சயம் இருப்போம். ஏன்னா சவுதி அரேபியால இருக்க மக்காவுக்கு அடுத்து சின்ன மக்கான்னு தமிழ்நாட்டுல பேர் வாங்கின ஊர் எந்த ஊரு? உங்க ஊர் தான். இங்க இருந்து கொண்டு எந்த மக்காவில் பிறந்து உலகத்தின் வெளிச்சமாக முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்களோ சின்ன மக்கான்னு பேர் வாங்கின ஊர்ல, எங்க ஊர்ல இருந்து எவ்வளவு பேர் இந்த பேரை வாங்குறதுக்காக உழைச்சு தியாகம் செஞ்சிருப்பாங்க தெரியுமா இந்த ஊருக்கு? அதெல்லாம் நினைச்சு பார்த்து நாங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம். தொடர்ந்து மரணிக்கிற வரைக்கும் ஏழைகளுக்கு நிறைய உதவுவோம். அதுக்காக பிளான் போட்டு வேலை செய்வோம், ஹலாலா நிற்போம். அப்படிங்கிற விஷயத்த வைராக்கியமாக இங்க இருந்து உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு போங்க. இந்த உறுதிமொழியை நீங்க சீரியஸா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் நம்மளை எல்லாம் நிச்சயமா சொர்க்கவாதிகளாக்கும். சொர்க்கவாதிகளா மட்டும் இல்ல, 99 சொர்க்கம் இருக்கான். ஒரு சொர்க்கத்துக்கும் இன்னொரு சொர்க்கத்துக்குமான இடைவெளி பூமிக்கும் வானத்துக்குமான இடைவெளியா. ஆளாளுக்கு வேற வேற உலகத்துல வாழ்ற மாதிரி. அது அல்லாஹ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சொர்க்கம். அந்த இடத்துல ரசூல்லா இருப்பாங்க. அந்த இடத்துல நமக்கெல்லாம் அல்லாஹ் இடத்தை உருவாக்கி தருவான். ஏன்னா சின்ன வயசுலயே ஒரு முடிவெடுத்துட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். சின்ன வயசுல படிச்சு கொண்டிருக்க வயசுலயே வைராக்கியத்தோடு முடிவெடுத்து கொண்டு நம்ம நகர போறோம். எதுக்காக? அல்லாவுக்காக. கொஞ்சம் கஷ்டமான பாதை தான், ஆனால் கிடைக்கக்கூடிய பலன் மிகப்பெரியது. மறுமையின் நம்பிக்கையாளர்கள் இருக்கிற வரைக்கும் எப்படியும் ஏழைகள் பாதுகாக்கப்படுவார்கள். அதனாலதான் குர்ஆன் எல்லா இடத்திலும் ஏழைகள், சிறைப்பட்டோர், அனாதைகள் இவங்களை மறந்துடாதீங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. அந்த கருணை உங்க எல்லார் மனசுலயும் வரணும். இன்னைக்கு காலையில வேலை செய்யும் போது இங்க வாலண்டியர்ஸ் இல்ல, அவங்க தூக்கிட்டு இருக்காங்க. கிரைண்டரை தூக்குறாங்க, தையல் மிஷினை தூக்குறாங்க, பாத்திரத்தை தூக்குறாங்க, இவங்க ஓடுறாங்க வர்றாங்க. எங்க பிள்ளைங்க நீங்களா எங்க? நான் கேட்டேன், இன்னைக்கு சண்டே தானே, எங்க ஒரு 10 பிள்ளைகளை வர சொல்லி இருக்கலாம்ல? வாலண்டியர்ஸ் டீம்ல இருந்து 10 பேர் லீடர்ஸ் இன்னைக்கு டீம் போட்டு உருவாக்கி பேர் கொடுத்துட்டு போங்க. எந்த கூட்டம் நடந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க தான் கோஆர்டினேட்டர்ஸ், நீங்க தான் நடத்த போறீங்க. இவங்க சீனியர்ஸை இனி விட்டுருங்க, அவங்களுக்குலாம் வயசாயிடுச்சு. அவங்க வீட்டில் உட்காந்து ஸ்கெட்சு போட்டு பிளான் போட்டு கொடுக்கறதோட சரி, அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க. ஆளுக்கு உடம்புல 30 பிரச்சனை இருக்கு.
எனக்கெல்லாம் போட்டா பட்டியல் போட்டா கண்டிப்பா 30 பிரச்சனை வரும் போல, அவ்வளோ இருக்கு. சீனியர்ஸை விட்டுருங்க, ஜூனியர்ஸ் லீட் எடுங்க. 10 பேர் பொறுப்பெடுங்க. எல்லாமே எப்படி ஃபிளையர் போடணும், எப்படி டிசைன் பண்ணணும், என்ன செய்யணும், யார் வரணும், எதை கொண்டு வரணும், எதை அடுக்கணும், எங்க எடுத்து வைக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே வந்து நீங்க தான் செய்யணும். யார் அந்த 10 பேர் இப்பவுமே முடிவு பண்ணுங்க.